லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசன் நடிக்கும் இந்தியன் 2 திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. 17 இயர்ஸா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா இந்த நீயா நானா ஷோ போயிட்டு இருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லா 17 இயர்ஸா போறதுக்கு இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அனலைஸ் பண்ணிருக்கீங்க. முன்னாடிலாம் என்னன்னா பேச்சு வந்து தர்க்கம் தான் அதோட முதன்மையா இருந்துச்சு. என்கிட்ட லாஜிக் இருந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்ட பேசிடுவேன். நீ என்னன்னா ஒரு சின்னதா ஒரு எட்ஜ் மேல வச்சது தமிழர்களுக்கான அறம் நியாயம் அதுவும் அது உள்ள ப்ளே பண்ணுச்சு. நீயான அனுபவங்கள்ல இருந்து யார் வழியா ஒரு சமூகத்தை பார்த்தா நிறைய விஷயங்கள் புது விஷயம் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, பெண் தொழிலாளி அப்படின்ற விஷயம் வாழ்க்கையே ஒரு போராட்டமா இருக்கிற ஒரு மக்களா இருக்காங்க, பெண்ணா இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பார்த்தா ரூரல்ல இருக்கிற பெண் தொழிலாளி, இவங்க வழியெல்லாம் பார்த்தா சமூகம் வந்து இன்னும் கிளியரா, அதாவது நம்ம சொல்லுவோம்ல ரொம்ப கிளாரிட்டியா இருக்கு. அது மாதிரி அவங்க கண் வழியா ஒரு சமூகத்தை இதையும் பார்த்தா நிறைய சின்ன பிரச்சனைகள் கூட. இந்த டிபேட்டை மக்களுக்கு எடுத்துட்டு போயிருக்க கூடாதோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கா? இல்லை, மோஸ்ட்லி உரையாடல் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் அதான் யூஸ்லெஸ்ஸாக போயிருக்கோம் சில உரையாடல். பட் ஹார்மாக போனதில்லை. ஓகே, இது ஒரு ஹார்ம்ஃபுல்லாக சம்திங் மாறி இருக்குது அப்படின்னு யூஸ்லெஸ்ஸாக நிறைய போயிருக்கோம். நீயா நானால வந்துட்டு ப்ரோமோ வரைக்கும் மட்டும் வந்திருக்கும், அதுக்கப்புறம் ஏர் ஆகலை. புர்கா கண்டென்ட் நினைக்கிறேன், அது வந்து ப்ரோமோலாம் வந்துச்சு, பட் ஏர் ஆகவே இல்லை. இன்னொரு கண்டென்ட் கேரளா பொண்ணுங்க அழகா, தமிழ் பொண்ணுங்க அழகா அப்படிங்கிறது. அதான் ஃபண்டமெண்டலிஸ்ட்டு இது பண்ணாங்க அப்படின்றது. கேரளா பொண்ணுங்க தமிழ் பொண்ணுங்க கண்டென்ட் வந்துட்டு நீங்கள் அதை ஒரு ஜாலியாக கூட எடுத்துகிட்டு போயிருக்கலாம், இல்லை அது ஒரு ஃபன்னாக கூட. அது காலேஜ் கேம்பஸ் இதுதான், அதுக்கு அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்க. பெண் தொழிலாளிகள் ஷோவில் ஒரு பெண் கேட்கும், எங்கள் அப்பாவோட நீங்கள் எப்போ சேர்ந்து வாழ்வீங்க? இதுக்கு ஒரு பதில் நீங்கள் எழுதுனா என்ன எழுதுவீங்க? அந்த கேள்வி கேட்டோன்னே உண்மையோட ஒரு இது என்னென்னா, அவரை எனக்கு ரொம்ப பிடிக்குமா, ஓகே அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தான் ஆரம்பித்து ஒவ்வொன்றா பேசுகிறாங்க. இதுதான் இதோட அற்புதமே. இப்போ சில ஷோலாம் போயிட்டு இருக்கும்போது டீம், நான் மட்டும் இல்லை, டீமில் எல்லாமே மெல்ட் ஆகி அழுதுட்டு இருப்பாங்க. ஈவன் கோபி சாருமே. நான் சொல்கிறது என்னென்னா, அவரால் ஹேண்டில் பண்ண முடியாமல் பிரேக் போயிடலாமா அப்படின்னு. வணக்கம் சார். வணக்கம். நீயா நானா அந்த ஷோவோட டேரக்டர் நீங்கள். 17 இயர்ஸாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த நீயா நானா ஷோ போயிட்டுருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக 17 இயர்ஸாக போகிறதுக்கு இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா? கனெக்டடாக இருக்குது, எதுவுமே மக்களோட ரொம்ப கனெக்டடாக இருந்தால் போகும். ஓகே, அவ்வளோதான். இது பிளான் பண்ணி பண்ணதில்லை. பட் மக்கள் அது அவங்களா கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஓகே. நீ என்னன்னா ரொம்ப என்ன வீட்டில் இருக்க ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து சமூகத்தில் இருக்கிற மைக்ரோ விஷயங்கள் நிறைய விஷயத்த பார்க்குது இல்லையா, நிறைய விஷயத்த பேசுது. எப்போவுமே அதோட இஷ்யூ வந்து ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால தான் இது போயிருக்கு அப்படின்னு. ஓகே, அது ஓரளவுக்கு தெரியும் இல்லையா. இன்னொன்று அந்த நீட் இருக்குது. இப்போ மற்ற மாநிலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு டாக் ஷோ இல்லை, பாரம்பரியமும் இல்லை அவங்களுக்கு. அந்த ஒரு விவாதத்துக்கான இப்போ நம்மளுக்கு இருக்கிற மாதிரி பட்டிமன்றத்தில் பேசி ஒரு விவாதத்தில் பேசுறது, அது மாதிரியான ஒரு ட்ரெடிஷ்னல் ஆல்ரெடி இங்கே ஏற்கனவே இங்கே ஒரு ஆழமாக இருக்கிறனால பேச்சுக்கு வருவாங்க. பட் முன்னாடிலாம் என்னன்னா பேச்சு வந்து தர்க்கம் தான் அதோட முதன்மையாக இருந்துச்சு. ஓகே, தர்க்கம் என்கிட்ட லாஜிக் இருந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்ட பேசிடுவேன் அப்படின்றது. நீ என்னன்னா ஒரு சின்னதாக ஒரு எட்ஜ் மேலே வச்சது தமிழர்களுக்கான அறம் நியாயம், ஓகே அதுவும் அது உள்ள ப்ளே பண்ணுச்சு. வெறும் தர்க்கம் மட்டும் கிடையாது. தர்க்கத்தில் ஓகே தர்க்கம் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கலாம், எங்கிட்ட லாஜிக் இருக்குது, உங்கள்கிட்ட லாஜிக் இருக்குது அப்படின்ற மாதிரி ப்ளே பண்ணலாம். பட் தமிழர்கள் ஒரு இது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என்னென்னா ஏதோ ஒன்று சரியாக படலை அப்படின்னு, ஏதோ ஒன்று உறுத்துது அப்படின்வாங்க. அந்த ஏதோ ஒன்று அவங்களுக்கு சரியாக படலை, உறுத்துதில்லை, அதை டிஸ்கஸ் பண்ணுறது தான் நீயா நானா. ஓகே, அதை விவாதமாக்குறது. ஏன் அவங்களுக்கு சரியாக படலை, எந்த அறம் சார்ந்து அவங்களுக்கு சரியாக படலை, ஓகே ஓகே அப்படின்ற இதை வந்து எடுத்தோம். அதான் நீயா நானா வந்து ஏன் கண்டினியூ ஆகுது அப்படின்னா, வெறும் தர்க்கப்படி மட்டும் விவாதம் வரல. தமிழர்களோட அறமை கொஞ்சம் அது யோசிச்சுக்கிட்டே இருக்கு, இல்லைன்னா அதை விவாதிக்குது, அது சரியா தவறான்னு பார்க்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக படுறது இந்த நீயா நானால என்ன அப்படின்னா, பொதுவாகவே ஒரு கண்டென்ட் கிரியேஷன் ஒரு விஷயங்களை நம்ம எழுதுகிறோம் அப்படிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இத்தனை வருஷம் இத்தனை வாரம் எப்படி அந்த கண்டென்ட்டை யோசிக்கிறீங்க? ஏன்னா கொஞ்சம் ஒரு வருஷம் பண்ணாலே வந்துட்டு கண்டென்ட் வத்திருச்சு, இதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக போகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கும்போது எதுவுமே ரிப்பீட்டடாக இருக்காது. புதுசான விஷயங்களை இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டை, இந்த கண்டென்ட் எப்படி ஒரு கண்டென்ட்டாக மாற்றினாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல, எப்படி யோசிப்பீங்க அந்த டீம்? இல்லை, அந்த உலகத்தில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த தலைப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எந்த கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கீங்களோ அது சார்ந்து இப்போ திரைப்படங்களில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் கதைகளாக வந்துக்கிட்டே இருக்கும்.
நிறைய கதைகளை பார்ப்பாரு. ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து அவருக்கு நிறைய இமேஜஸ் ஃப்ரேம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் இமேஜ் பண்ணலாம், இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அது மாதிரி இது அந்த உலகத்தில் இருக்கும்ன்றதுனால தலைப்புகள் எல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, எல்லாமே ஒரு ஓகே இப்படியான தலைப்புகள் கூட பேசணும்ல, வெறும் இதை மட்டும் தான் பேசணும். அண்ணன் தங்கை உறவுல இந்த பக்கம் பார்த்தா வேற ஒரு டைமென்ஷன் இருக்குது, அதை பேசி பார்ப்போம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றா சமூகத்தில் எது வேணாலும் ஒரு டேட்டூலேருந்து ஓகே இப்போ ஒரு ஷோ பண்ண போகிறோம். என்னன்னா கொரியன் மோகம், கொரியனோட அந்த இது இருக்கு இல்லையா, ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க இளைஞர்களுக்கு, அதை வச்சு ஒரு ஷோ பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா அப்படி இருக்கிறத கவனிக்கிறோம் நாங்கள், அவங்கள்ட்ட பேச விரும்புகிறோம், அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். ஓகே, ஏன் அது அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, ஒரு கொரியன் டிசைன் ஏன் பிடிச்சிருக்கு, ஓகே ஒரு கொரியனோட மியூசிக் ஏன் பிடிச்சிருக்கு, கேபாப் ஏன் பிடிச்சிருக்கு, அந்த சீரீஸ் ஏன் பிடிச்சிருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். ஓகே, அது தெரிஞ்சுக்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா யாருமே அவங்கள்ட்ட போய் எல்லா யங்ஸ்டர்ட்டையும் ஒன்று அதை பற்றின ஒரு ஜட்மெண்ட்டோட அது சரியில்லை அப்படின்னு பேசுகிறாங்க, இல்லைன்னா அவங்களோட சேர்ந்து இவங்களும் கொண்டாடுறாங்களே தவிர அவங்கள்ட்ட பேசுகிறாங்களா அப்படின்றது தான். நீ ஏன்னா பேசுது, ஓகே ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இங்கே இல்லாதது என்ன அங்கே இருக்குது, எது உங்களை எக்ஸைட் பண்ணுது அதில் அப்படின்னு பேச விரும்புது. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குப்பா. நிறைய பேர் கேள்வி என்ன எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்குது, ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் கேட்குறோம். இது இங்கேருந்து தான் தலைப்புகள் எடுக்கிறோம். பேசிக்கிட்டே இருந்து இப்போ நாங்களே ஒரு டீம் வந்து ஒரு டாபிக் டிஸ்கஷன் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் பற்றியும் பேசிக்கிட்டே இருப்போம். ஓகே, அதுல இருந்து தலைப்புகள் அங்கங்க அப்படி அப்படியே வர்றது தான். இப்போ எனக்கு நியானால ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, பெண்களுக்கான அந்த விழிப்புணர்வாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை எடுத்து பேசும்போது பெண்களுக்கான விஷயங்கள் நிறைய பேசுது. இப்போது சமீபத்தில் அந்த ஒரு எபிசோடுமே கூட கிட்டத்தட்ட அவள் ஒரு தொடர்கதை மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு மூத்த பெண்ணாக இருக்கிறவங்களோ இல்லை ஒரு பெண் வந்து வேலைக்கு போய் உழைக்கிறாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து பேசியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த எபிசோட் பார்க்கும்போது. அந்த கோர் ஐடியா எப்படி வந்தது, தென் அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசப்பட்டது உங்களுக்கு ரொம்ப மனதுக்கு நெருக்கமாக இருந்தது? நான் அனுபவங்கள்லேருந்து யார் வழியாக ஒரு சமூகத்தை பார்த்தா நிறைய விஷயங்கள் புது விஷயம் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, பெண் தொழிலாளி அப்படின்ற விஷயம். ஏன்னா அவங்க கிளாஸாகவும் அவங்க வந்து தொழிலாளியாக இருக்காங்க. ஓகே, இன்னும் அது ஒரு போராடி வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்கிற ஒரு மக்களாக இருக்காங்க, பெண்ணாக இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பார்த்தா ரூரலில் இருக்கிற பெண் தொழிலாளி. இவங்க வழியெல்லாம் பார்த்தா சமூகம் வந்து இன்னும் கிளியராக, அதாவது நம்ம சொல்லுவோம்ல ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது இந்த பிக்சர், நான் 4K or 5K அவ்வளோ கிளாரிட்டி இருக்குன்னு. அது மாதிரி அவங்க கண் வழியாக ஒரு சமூகத்தை இதையும் பார்த்தா நிறைய சின்ன பிரச்சனைகள் கூட நம்மளுக்கு அதை கண்டுபிடிக்க முடியும். ஓகே ஓகே ஆமாம்ல, நம்ம இதெல்லாம் கவனிக்காமல் விட்டோம்ல, இந்த பாலிசி இங்கே ஒரு பாலிசி தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். அது ரெகுலராக நியானால நான் பார்த்து அவங்க ஒரு விஷயம் பெண் தொழிலாளிகள் பேசுகிறாங்க அப்படின்னா அது எப்போவுமே வந்து ஒரு என்ன அந்த சமூகத்தில் நம்ம அதுவரையும் கவனிக்காத சில பிரச்சனைகளை அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதே மாதிரி அதுவரையும் ஒரு பாலிசியை பற்றி நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டடாக நினச்சிருப்போம். அவ்வளோதானே, 1000 ரூபா மாதம் கொடுக்கறது ஒரு இது தானே, ஒரு சின்ன இது தானே, பஸ் பாஸ் அவ்வளோதானே, ஆறு ஒரு ஸ்கூட்டி தந்தாங்களே அது ஒரு சின்ன அளவு தானே அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஒரு ரேஷன் கடை இது ஏதோ ஒன்று. பட் அவங்க பேசுகிற வழியாக அது உண்மையாக அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுதுன்னு தெரியும். தென் அவங்களுக்கு எந்த பாலிசி தேவைப்படுது அப்படின்றும் அவங்கள்ட்ட பேச தெரியும். நான் கண்டு ஒரு அனுபவத்தில் அவங்க பேசுனாங்கன்னா சமூகத்துக்கு பல திறப்புகள் வரும். ஓகே, பெண் தொழிலாளிகள் பேசுகிறாங்க அப்படின்னா, ஆண் தொழிலாளிகள் பேசுறதும் ஒரு பாயிண்ட். பெண் தொழிலாளர்ன்றப்ப சமூகத்தோட இன்னொரு ஒடுக்குதலும் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஒவ்வொரு ரீதியான கண்டென்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஆடியன்ஸ் இருப்பாங்க. நீங்கள் போயிட்டு அவங்கள கூப்பிட்டு வருவீங்க, ஐ மீன் அந்த கண்டஸ்டன்ட் பேசுகிறவங்கள. இப்போ இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ்க்கு எப்படி நீங்கள் கண்டஸ்டன்ஸை செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரீங்க? இல்லை, ரிப்போர்ட்டர் கிரவுண்டில் போய் யார் அப்படி இருக்காங்க இதில். அதான் இப்போ இந்த ஷோவை எக்ஸாம்பிள் எடுத்துட்டா 2 வகையான தொழிலாளர்களும் இருப்பாங்க. ஒரு விருத்தாச்சலத்தில் ஒரு ஜவுளி கடையில் வேலை செய்கிற ஒரு பெண்ணும் இருப்பாங்க. நீங்கள் மாலில் இப்படி இது பண்ண உடனே ஒரு மேக்கப் இந்த காஸ்மெட்டிக் ஷோரூம் இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு ஒரு பெர்ஃப்யூம் வந்து உங்கள் உள்ளங்கையில் இல்லைன்னா கையில் அடித்து அந்த பெர்ஃப்யூம்லாம் அவங்களுக்கு காட்டுற பெண்ணும் அங்கே இருப்பாங்க. அவங்களும் ஒரு லேபர் தான். நம்ம பார்க்கும்போது மால்லாம் ஒரு பெரிய இதுன்றாங்க, ஆனால் முடிவெற்ற இடத்துலையும் ஒரு லேபர் இருக்காங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்டைல் ரூமில் இவ்வளோ தூரம் உங்களுக்கு பெண் தொழிலாளிகள் நிறைஞ்சிருக்காங்க. நிறைய முன்னை விட அதிகமாக வராங்க. ஓகே ஓகே, முழுக்க பெண் லேபர்ஸ் வந்து விமன் லேபர்ஸ் வந்து அவ்வளோ இருக்கு. நீங்கள் கிரவுண்டில் போனீங்கன்னா அவ்வளோ விமன் லேபர்ஸ் இருக்கு. அவங்களுக்கான வாழ்க்கை என்ன, அவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு ஃபுல்லாக ரிப்போர்ட்டர்ஸ் தான் கிரவுண்டில் இறங்கி போய் இது பண்ணுறது. இவங்க யாரும்
அப்ளை பண்ணிட்டு அப்படி வர ஆட்கள் கிடையாது. நாங்க இது பண்றோம் அப்படியும் சில பேர் வரலாம். பட் பெரும்பான்மையா எங்க ரிப்போர்ட்டிங் டீம் வந்து அவங்களை நேர சந்திச்சு அவங்கள்ட்ட பேசி அப்படிதான் கொண்டுட்டு வராங்க. பெண்களை ரொம்ப கண்ணியமா காட்டுறது. இப்போ நீயா நானாலையுமே வந்துட்டு நிறைய இடங்கள்ல அப்போ ஆடியன்ஸ் ட்ரோல் பண்ணாலும் அவங்க பேசுகிற விஷயங்களா இருக்கட்டும், சில விஷயங்கள் ரொம்பவே நியாயமாக இருக்கும். கண்ணியமாக இப்படி நம்ம காட்டணும், சில விஷயங்களை எடிட்டில் நம்ம எடுத்துடணும் அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருப்பீங்களா? கவனிச்சிருக்கீங்க. உண்மையாக அதில் அப்படிதான் இருப்போம். நிறைய இது எடிட்டும் பண்ணிடுவோம். அது ஒரு என்ன பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்பைசியாக ஒரு ஏதோ பேசுகிறாங்க அப்படின்ட்டு இருக்கோம். பட் அது டெலிகாஸ்ட் ஆனால் கொஞ்சம் அது அவங்களுக்கு இதாகுமே அப்படின்னு சொல்லி நிறைய கட்டில் நிறைய போகும். ஒவ்வொரு வாரமே அது நடக்கும். பட் என்ன சொல்றது, சில பேர் அதை ஒரு ஆணித்தரமா அதுல ஏதோ ஒரு வகையில சமூக விஷயமும் கனெக்ட் ஆயிருக்கு, அதுல ஏதோ ஒரு மாற்றம் கனெக்ட் ஆயிருக்கு, ஆர் அவங்களோட உண்மையான ஒரு உள்ள விருப்பம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதை டெலிகாஸ்ட் பண்ணி தான் ஆகும். பேசும்போது சொன்னீங்கல்ல, சமூகத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, பேப்பர் பாலிசி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கு. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்ல முடியுமா? என்னென்ன இடத்துல வந்திருக்கு அப்படின்ற? இல்லை, மாற்றங்கள் அதான் ரொம்ப பெரிய வார்த்தைலாம் இல்லை, இது ஒரு சலனம் தான். இங்கேருந்து அப்படியே இது பண்ணி சலனப்படுத்திக்கிட்டே போயிட்டு இருக்கோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா, நாங்கள் வாட் இஸ் மை சேலரி அப்படின்னு ஹவுஸ் ஒய்ஃப்லாம் கேட்குற மாதிரி ஒரு இது பண்ணோம். 2012-13 ஆர் 14 அந்த பீரியட்ல பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட சேலரி என்ன, நான் வீட்டில் இருக்கேன், வேலை செய்கிறேன், எனக்கு என்ன ஊதியம் அப்படின்னு பெண்கள் கேட்குறாங்க ஆண்கள்கிட்ட. ஓகே, அது கேட்கும் போது ஒரு இது அப்போ ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சுன்னா, வீட்டு வேலை செய்கிறதுக்கு எதுக்கு சேலரி அப்படின்னு. பட் அது ஒரு உரையாடலோட தொடக்கம். அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆச்சு அப்படின்னா, அது இவர் கமலஹாசன் கட்சியோட அது ஒரு கோரிக்கையாக இது பண்ணார். இது மாதிரி வீட்டு இருக்கவங்களுக்குலாம் தேவை அப்படின்னு காங்கிரஸ் கட்சி பேசுச்சு. ஓகே, திமுக அதை பேசுச்சு. அது ஒரு பாலிசி வரைய வந்துச்சு. ஓகே, இவங்களுக்கு கொடுக்கணும், வீட்டில் இருக்கவங்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு ஒரு இது கொடுக்கணும், ஒரு ஊதியம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு கவர்மெண்ட்டே கொடுக்குது. இது ஒரு சின்ன தொடக்கம். நான் சொல்றது அது நம்ம ஒரு பேச்சு பேசணும் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அது பாலிசியா மாறும், ஆர் ஒரு ரிசர்ச்சா மாறும், இல்லைன்னா ஒரு மனமாற்றமா மாறும், இல்லைன்னா எதுவும் மாறாமே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா ஒரு உரையாடல் ஆரம்பிக்கிறோம், அது எங்க வேணாலும் எப்படி வேணாலும் முடியலாம் இல்லையா? இது மாதிரியான கண்டென்ட்ஸ் எழுதும் போதும் அதை உரையாடும் போதும் அதுக்கு பின்னாடி இருக்கவங்க, ஒரு டேரக்டர்ஸா இருக்கட்டும், பின்னாடி இருக்க கண்டென்ட் கிரியேட்டர்ஸா இருக்கட்டும், ஐடியாலஜி வைஸ் எல்லாருமே ஒரே மாதிரியே செயல்படுவீங்களா? ஆமாம்மா, அது இருக்கும். பட் எங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்டும் இருக்கும். இப்போ நான் நகர பின்னணியில இருந்து எனக்கு இப்போ பெருசா கிராமத்தை பத்தின ரொம்ப இதெல்லாம் தெரியாது, அண்டர்ஸ்டாண்டிங்லாம். பாலான்னு இருக்காரு, அவர் தான் என்னோட கோ டைரக்டர். அவர் அதோட கிராமம் நான் நினைச்சிட்டு இருக்க உண்மையை அப்படியே மாற்றி வேற ஒன்று சொல்லுவார். இது அப்படி கிடையாது தலைவா, இது வேற அப்படின்னுவாரு. ஸோ இந்த இதெல்லாம் நான் நடந்து தான் இருக்கும். எங்களுக்குள்ளேயே பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட், நீயானா இதெல்லாம் போகும். பட் ஒரு புள்ளியில் இருப்போம். அது ஏதோ ஒரு வகையில் ஒரு தமிழர் நலனா இருக்கா அப்படின்ற ஒரு இதில் ஒரு தமிழ் ஸ்டாண்ட் அதில் இருக்கா, ஓகே, அதில் தமிழர்களோட வளர்ச்சி சம்மந்தப்பட்டிருக்கா, தமிழர்களோட அமைதியான வளர்ச்சி, ரொம்ப ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம், ஓகே, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாத ஒரு அமைதியான வளர்ச்சி அதில் டிபெண்ட் ஆயிருக்கா அப்படின்றது மட்டும் நாங்கள் எல்லாம் ஒத்திசையாக இதில் இருப்போம். ஓகே, இப்போ நான் அந்த இது சொன்னேன் இல்லையா, அந்த சேலரி இது மாறுது அப்படின்றது கூட இது டக்குன்னு எங்களுக்கு இது தோணுன ஐடியா கிடையாது. ஓகே ஓகே, இது ஒரு ஆங்கில நாளிதழில் ஒரு ஆர்டிக்கலாக வந்துச்சு. அதை படித்து நாங்கள் அதை எடுத்து பேசுகிறோம். அதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு சின்னதாக அதை பற்றின ஒரு செமினார் நடந்திருக்கலாம். நான் சொல்கிறேன்னா, இது உரையாடல் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த உரையாடலை அதை எடுத்துகிட்டு வெளியே மக்களுக்கெல்லாம் காட்டுறது, இல்லைன்னா மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துறது, இந்த பெர்ஸ்பெக்டிவெல்லாம் அப்படியே மக்களுக்கு மொத்தமாக தர்றது அப்படின்றது மட்டும் தான் நீயானானோட வேலையாக இருக்குது. இப்போ ஒரு ஆர்டிக்கல் ஐ திங்க் நியூயார்க் அந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது எனக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா, நீயானா சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றம் இந்த மாதிரி இந்தியாவில் ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்காங்க, அது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டுபடுத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் நான் படிச்சிருந்தேன். ஐ மீன், அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதை பற்றி டீட்டெயில்டாக சொல்ல முடியுமா? அது எப்போ வந்தது, அது வரைக்கும் ரீச் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்ற? வெளிநாட்டில் எழுதியிருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் சம்திங் ரிசர்ச் ஏதோ பண்ணாங்க. அதான் எனக்கும் அது பொதுவாக எங்களோட பெரிய புகழ்ச்சி, நாங்கள் அதை நோக்கி போகிறது இல்லைன்னு வைங்களேன். ஒரு எபிசோட் முடிஞ்சிருச்சுன்னா அதோட முழு இது அவ்வளோதான், அது மக்கள்கிட்ட தள்ளியாச்சு அப்படின்ற அளவில் தான் இருக்கும். பொதுவாக இங்கே இருக்கிற ஒரு இது சொல்கிறேன், நம்ம ஏதாச்சும் ஒரு பிராண்ட் ஆகிருக்கோம் அப்படின்னா, ஒரு பெரிய பிராண்டுனா அதுக்கு இத்தனை புகழ்ச்சிலாம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரியான அது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் நாங்கள்
பெருசாக அதை விழாவாக கூட கொண்டாடாத ஒரு இது ஆளா யார் டிசைன் பண்ணானா ஆண்டனி சார் அப்படின்னு அவர் தான் இதோட இது ஆல்மோஸ்ட் அவர் தான் ஒரு என்ன ஒரு 7-8 வருஷமாக அவர் தான் டைரக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன். அவர் ஒரு டிசைன் பண்ணார், இதெல்லாம் கொண்டாடக்கூடாது, நம்ம ரொம்ப அப்படியே நம்மளை பற்றின புகழ்ச்சியில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரொம்ப நார்மலாக இந்த ஷோ முடிச்சுட்டு இது பண்ணிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே நார்மலாக போயிட்டு எல்லாம் ஒரு மிடில் கிளாஸ் அந்த லைஃப் இருக்குல்ல, அந்த லைஃபோடு இருந்தால் தான் அந்த இன்னொன்று அது மாதிரியான தலைப்புகளையும் எடுக்க முடியும். ஓகே, அந்த தலைப்புகளை பேசணும், அந்த தலைப்பை வந்து ரொம்ப கிரவுண்டடாக வீட்டில் இருக்கிற மாதிரி பேசணும் அப்படின்னா எங்களுக்கு அந்த லைஃப் இருக்கணும். நாங்கள் டோட்டலாக அதுலேருந்து வேற ஒரு மீடியா சர்க்கிள் லைஃப்க்கோ இல்லைனா புகழ்ச்சியான இன்னொரு சர்க்கிளுக்கோ வந்துட்டோம் அப்படின்னா திரும்ப நாங்கள் புகழ்ச்சிக்காக சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. இந்த ஷோவை கொஞ்சம் சேரிட்டியாக மாறுற மாதிரியான சில தருணம்லாம் வந்துச்சு. பட் அதெல்லாம் இல்லை, இது ஒரு டிபேட் ஷோவாக தான் இருக்கணும். சேரிட்டி தப்புன்னு சொல்லலை, பட் இதோட கடமைன்னு ஒன்று இருக்கு. அதாவது நீயா நானாவோட கடமைன்னு இருக்கு. அது வந்து உரையாடலை என்ன வெவ்வேறு உரையாடல்களை பண்ணணும் அப்படின்றது. அதான் இதை கொஞ்சம் நம்ம ரொம்ப புகழ்ச்சி வட்டத்தில் போனாலும் ரொம்ப இதுவாயிடும், இதோட நோக்கம் தப்பாயிடும். ரொம்ப மீடியாக்கான ஒரு லைஃப் இருக்கு இல்லையா, மீடியாக்கான ஒரு சர்க்கிள் லைஃப், அவங்க நட்பு, வெறும் மீடியா நட்பு இதெல்லாம் இருந்தாலும் இப்போ நான் சகஜமாக போய் வெளியே போனேன்னா சுற்றி மீடியா நட்பே கிடையாது. ஓகே, பேசுகிறவங்க எல்லாமே வந்து ரொம்ப சகஜமான, ஓகே நான் வடச்சென்னையில் இருக்கேன், நார்மலான ஒரு ஒரு சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் கலாய்க்கிற ஆட்கள். ஓகே, நீ ஆனால் ஏதாச்சும் வந்தால் கலாய்ப்பாங்க, போட்டு நம்மளை இதெல்லாம் பேசுவீங்களா அப்படின்வாங்க, ஏன் நீங்கள் இதை பேசலை அப்படின்வாங்க. ஸோ நம்மளை கேள்வி கேட்குற கலாய்க்கிற ஆட்களை ஏன் சுற்றி வச்சுக்கிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிபேட்டை, இந்த ஒரு விஷயத்த மக்களுக்கு எடுத்துகிட்டு போயிருக்க கூடாதோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கா? இது இல்லாமலே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லை. மோஸ்ட்லி உரையாடல் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் அதான் யூஸ்லெஸ்ஸாக போயிருக்கும் சில உரையாடல், பட் ஹார்மாக போனதில்லை. ஓகே, இது ஒரு ஹார்ம்ஃபுல்லாக சம்திங் மாறி இருக்கு அப்படின்னு இல்லை, யூஸ்லெஸ்ஸாக நிறைய போயிருக்கு. சும்மா அப்படி பேசுவோம், அது எந்த ஒரு பலனும் இல்லாத உரையாடல் இருக்கும். பட் ஏதோ ஒரு உரையாடல், நிறைய உரையாடல், அது ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன நகர்வு தான், ஒரு சின்ன உடைவை ஏற்படுத்தும். ஓகே, அது ஒரு கணவன் மனைவி நிகழ்ச்சி ஒரு தலைப்பு பண்ணாலுமே கணவன் மனைவிக்குள்ள நடுவில் இருக்க ஒரு உடைவை வந்து அதை பார்க்குறவங்களுக்கு ஏற்படுத்திடும். ஓகே, ஒரு சின்ன இது அடுத்த நகர்வுக்கு அவங்க போவாங்க அப்படின்ற மாதிரி தான் இது முழுக்க பண்ணுறது. ஒரு கிளிஷேவாக இருக்கிறது என்னென்னா, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஷோ போயிட்டு இருந்தது அப்படின்னா டக்குன்னு அதோட சீக்வல் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆம்பியன்ஸ், வேற ஒரு செட்டப் அப்படின்ற மாதிரிலாம் அப்கிரேட் ஆவாங்க, வேற மாதிரி பண்ணுவாங்க. நீயா நானாவை அப்படியே எதுவுமே பண்ணவே இல்லை. நீங்க இது மாறுது, நீங்க வருஷம் வேற ஒரு செட்டு மாறுது, பட் பேர் அதோட ஃபார்மேட் மாறாது. ஓகே, நீயா நானோ இது உள்ளுக்குள்ளேயே எங்களுக்குள்ளேயே ஒரு எடிட்டோரியல் டிசிஷன்லாம் இருக்கும். இந்த ஒரு வருஷம் வந்து நம்ம இந்த தலைப்பெல்லாம் பேசுறோம்னு, அதெல்லாம் எங்களுக்கு உள்ள நடக்கிற, அதாவது எங்களுக்கு மட்டும் தெரிகிற ஒரு சேஞ்சஸ். வெளியே வந்து ரொம்ப இப்போ நாங்கள் சொல்லுவோம் ஆச்சரியமாகவே ஒரு ஃபுல்லாக எபிசோட் பண்ணலாம், 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு, இது ஒரு ஆச்சரிய சீசன், அது பார்த்து ஆச்சரியமாகணும் அப்படின்னு. இன்னொரு இதில் நெகிழ்ச்சி ஆகணும். ஒரு நல்ல நம்ம ரொம்ப நெகிழ்ச்சி ஆகுறதே இல்லையோ, ஃபுல்லாக நெகிழ்ச்சியான படம் பார்த்து கடைசியாக எப்போ பார்த்தோம் அப்படின்னு யோசித்தோம். அப்புறமா நெகிழ்வான ஒரு தருணங்களை ரொம்ப கடந்து ரொம்ப ஓடிட்டு இருக்கோமோ, ஸோ ஒரு நெகிழ்ச்சியான அதை எபிசோடாக பண்ணுவோம் அப்படின்ட்டு சில நேரம் இதில் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு சமீபமாக. அது ஒவ்வொரு இது டிசிஷன் இருக்கும், எடிட்டோரியல் டிசிஷன். பட் அது இதுவாக கிடையாது, என்ன சொல்கிறது, பயங்கரமாக ஒரு அடிப்படை மாற்றம், ஃபார்மேட்டை மாற்றம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. இப்போது நீங்கள் பேசும்போது சேரிட்டி அந்த விஷயங்களாம் பண்ணக்கூடாது, இது வந்து ஒரு டிபேட் ஷோவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. நீயா நானா மூலியமாகவே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி நிறைய பேர் அதில் வந்துட்டு பயனடைஞ்சிருக்காங்க. அந்த விஷயங்கள் பற்றி சொல்ல முடியுமா? இல்லை, சேரிட்டியாக முழுக்க மாறக்கூடாது அப்படின்னு, அதாவது அது அப்படி முழுக்க அதுக்கான ஷோவாக மாறக்கூடாது அப்படின்னு. இன்னொன்று அதெல்லாம் நடந்திருக்கு, திரும்ப அதை பிரபலப்படுத்துற முடியுமா, அதை முன்னிலைப்படுத்துறது முடியுமா, நீயானோட கலர் வந்து டுவர்ட்ஸ் அதுக்கு போயிடும். இதெல்லாம் நடக்கட்டும், பின்னாடியே நடக்கட்டும். இல்லைன்னா வருவாங்க, ஒரு எபிசோட் பார்த்தோன்னே எங்கெங்கே இருக்கிற தமிழர்கள் வந்து கால் பண்ணி இவங்க யார், இவங்க படிப்புக்கு நாங்கள் உதவணும், இவங்களுக்கு நாங்கள் இது பண்ணணும், இது மாதிரி நிறைய வரும் தான். பட் அதான் அதை முன்னிலைப்படுத்த வேணாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே, பட் அது வரும்போது நீங்கள் அதுக்கான இதை பண்ணுவீங்கல்ல, அதெல்லாமே நடந்துடும். அவங்க நேரடியாக போய் அவங்களே பேசி அதெல்லாமே நடக்கும். ஓகே, அவங்களுக்கான உதவிகள்லாம் போகும். பட் அது திரும்ப அதை நீயா நானா அதை வாரம் அதை பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா
அது வேற ஒரு அதோட நோக்கத்துல இருந்து மாறி வேற இது இடத்துக்கு போயிடும். ஒரு ஷோ அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம ஐடியாலஜிஸ் என்ன விதைக்கிறோம், நமக்கு ஒரு சோஷியல் காஸ்ட் பேசுகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இந்த பக்கத்து டிஆர்பி கமர்ஷியல் வேல்யூ அப்படின்ற ஒரு விஷயத்த இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் எப்படி நீயா நானால நீங்கள் பேலன்ஸ் பண்ணுவீங்க? இதுதான் பண்ணிட்டு இருக்கோம் ஓவரால். அதை எந்தெந்த விஷயத்தில் அந்த பேலன்சிங் நடக்கும்னு சொல்ல முடியும்? டிஆர்பின்றது வந்து ஒரு தப்பான இது கிடையாது. ஓகே, டிஆர்பின்றது என்னன்னா இத்தனை மக்கள் உங்களை பார்க்குறாங்க, ஓகே, இவ்வளோ மக்கள் இதுக்கு இவ்வளோ இந்த மக்கள்லாம் உங்களை விரும்புகிறாங்க, உங்களுக்கான ஒரு சின்ன ஒரு அளவுகோல் அது. ஓகே, இத்தனை கண்கள் உன்னை பார்க்குது, உங்களை இது பண்ணுது அப்படின்னா ஓகே, அவங்களுக்கான ஒரு விஷயத்த தரது இல்லையா? ஓகே, டிஆர்பி இல்லாமல் நீயா நான் நகரவே நகராது. ஓகே, டிஆர்பிலாம் வேணும். இந்த நடுவில் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றது தான் முக்கியம். இப்போது டிஆர்பி அப்படின்னோன்னா இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது என்னென்னா, இந்த நீயா நானாவை ரெப்ளிகாவாக பண்ணி வெவ்வேறு சேனல்ஸில் ஷோ வந்தது. அதெல்லாம் வரும்போது அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? சில டைம்ஸில் நானே நோட் பண்ணியிருக்கேன், நீயா நானால ஒரு வாரம் ஒரு டிஆர்பி இருக்குன்னா அதை பீட் பண்ணி அது போகும், பட் டாக் இருக்காது, டிஆர்பி மட்டும் மேபி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களும் அங்கே நடக்கும். ஆனால் ஃபாரெவராக நீயா நானா இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஷோலலாம் என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் போய் பார்ப்பீங்களா? நான் உரையாடல் வெவ்வேறு இடத்துல போகன்றேன். நீயா நானா தொடங்கின உரையாடல் வேற வேற இடத்துல போகும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது மாதிரியான ஒரு பகுதி தான் அதுவும். நீயா நானா தொடங்கின உரையாடல் பார்க்குறீங்க அதை இது. ஆமாமா, அது நான் என்ன பண்ணுவேன்னா நீயா நானாவே ரெகுலராக பார்க்கறது இல்லை. ஓகே, நான் எடிட்டிங் டேபிளோட விஜய் டிவிலேயே அதிகமான இதெல்லாம் பார்க்க மாட்டோம் பொதுவாக ஷோஸ் பண்ணுறது. ஸோ அந்த இதையுமே வந்து இந்த கிளிப் ஃபேஸ்புக் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதில் பார்க்குறது. நான் அது ஆக்சுவலாக என்னென்னா இது பார்க்கணும் பார்க்கக்கூடாது அப்படின்றத தாண்டி எல்லா உரையாடலையும் கவனிக்கிறது தான். ஓகே, என்னென்ன உரையாடல் போயிட்டு இருக்கு அப்படின்றது கவனிக்கிறது தான். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீயா நானால வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ப்ரோமோ வரைக்கும் மட்டும் வந்திருக்கும், அதுக்கப்புறம் ஏர் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கண்டென்ட் அந்த மாதிரி இருந்திருக்கு. ஐ திங்க் புர்கா கண்டென்ட் நினைக்கிறேன். அது வந்து ப்ரோமோலாம் வந்துச்சு, பட் ஏர் ஆகவே இல்லை. இன்னொரு கண்டென்ட் கேரளா பொண்ணுங்க அழகா, தமிழ் பொண்ணுங்க அழகா அப்படிங்கிறது. ஏன் அதெல்லாம் ஏர் ஆகலை, ப்ரோமோ வரைக்கும் வந்துட்டு அப்படி நின்றுச்சுன்னு தெரிஞ்சு? அதான் ஃபண்டமெண்டலிஸ்ட்டு இது பண்ணாங்க அப்படின்றது தான். அது கல்ச்சுரலான ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட்டு அப்போஸ் பண்ணும்போது அதை டக்குன்னு அதை எதிர்த்து இது பண்ணுற அளவுக்கான தாண்டி எங்கள் டீமுக்குன்னு கிடையாது. ஆனால் அது பேசப்பட வேண்டிய கருத்துக்கள்னு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்களா அந்த சமயத்தில்? ஒரு தலைப்பு எடுக்கிறோன்னா அது கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய கருத்து தான். ஃபீல் பண்ணீங்களா அந்த புர்கா கண்டென்ட்லாம்? எனக்கு அது வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு டைரக்டரா உங்களுக்கு எப்படி? அப்போ நான் அசோசியேட் டைரக்டர் தான். ஓகே, அப்போ அதான் இந்த அளவுக்கு இம்பேக்ட், அதோட பின்னணி அது என்ன எப்படி நடக்குது அப்படின்னு தெரியல. ஸோ அந்த அதான் அதில் ஃபீல் பண்ணோம் அப்படின்ல, அது ஒரு இது இஷ்யூ டே டு டே. அது ஒரு இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வாரத்துலையும் சிலது வெளியே தெரியுது, சில வெளியே தெரியாமல் இருக்கும், அவ்வளோதான். சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும். எனக்கு அந்த கண்டென்ட் ஓகே. கேரளா பொண்ணுங்க தமிழ் பொண்ணுங்க கண்டென்ட் வந்துட்டு நீங்கள் அதை ஒரு ஜாலியாக கூட எடுத்துகிட்டு போயிருக்கலாம், இல்லை அது ஒரு ஃபன்னாக கூட. காலேஜ் கேம்பஸ் இதுதான், அதுக்கு அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்க அவங்க அப்படின்னு. யாரு? அதான் அந்த அமைப்புலாம் சில அமைப்புகள் போய் தடுத்தாங்க இல்லையா, அவங்க தான். இப்போ நீயா நானால கருத்தியல் மோதல் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்து பார்த்துருக்கோம். வேற ஏதாவது கை கலப்புகள் அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்குமா? இல்லை, அங்க செட்ல இல்லை இல்லை நடந்ததே கிடையாது. அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் நேரடியெல்லாம் அடிக்க மாட்டேன், பேசுவாங்க. எவ்வளோ ஐடியாலஜிக்கலாக உங்களுக்கு என்ன ஒரு வேற ஓப்பனண்ட்டாக இருந்தாலும் பேசுவாங்க. எல்லாருமே வந்திருக்காங்க, கைகலப்பெல்லாம் நடந்ததே கிடையாது. சில விஷயங்கள் சில பேர்களை பார்க்கும்போது எனக்கு தோணும், இது என்ன, இது எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அந்த செட்ல, அது மாதிரி ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்ற. மனுஷனை பக்கத்துல நீங்க நிக்க வச்சீங்கன்னா, இப்ப நீயா நானாவே என்னன்னா அப்படி ஒரு கற்பனையாவே ஒருத்தங்க வெவ்வேறு இடத்துல இருந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு காத்துல வந்து அவனை திட்டிட்டு இருப்பாங்க, இவன் அவனை திட்டிட்டு இருப்பாங்க. பக்கத்துல வரும்போது கொஞ்சமா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு வந்து அவங்க கருத்தோட சண்டை போடுறாங்கன்ற ஒரு இது இருக்கும். பட் என்னன்னா அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்ஸ் அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கும் போதே புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. இதை விட தாண்டி பக்கத்துல உங்களுக்கு சுத்தமா ஒத்து வராத ஐடியாலஜி ஆள் பக்கத்துல உட்கார்ந்தாலும் உங்களுக்கு பெருவாரியா உங்களோட நட்பு தான் பாராட்டுவார், உங்களோட இணக்கம் தான் வரும். மனுஷன் பக்கத்துல வந்தா இணக்கம் தான். ஓகே, அதை தாண்டி வந்து பயங்கரமா ஒரு வன்மமா அதுக்காகலாம் சண்டை போடுறது அதெல்லாம் நடக்காது. இந்த கண்டென்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நீயா நானால என்னன்னா, ஜாதி பெருமை பேசுறவங்க இந்த பக்கம் ஜாதி பெருமை பேசாதவங்க. அந்த சமயத்துல நீயா நானா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஜாதி பெருமை பேசிட்டு இருந்தவங்க அது ரொம்ப தப்பு, அது கிட்டத்தட்ட அசிங்கம் அப்படின்ற மாதிரியே கிட்டத்தட்ட போர்ட்ரே பண்ணீங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருந்தது, நிறைய மாற்றங்களை ஏற்படுத்திச்சு. அங்கே பேசினவங்களுக்குமே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. வெளியிலேருந்து மிரட்டல்கள் வந்தது? அது இல்லை இல்லை, பிளெயின் ஒன்றுமே ஒரு மிரட்டலும் வந்ததில்ல, அதெல்லாம் வரல. அரசியல் கட்சிகளும் நான் தான் சொன்னேன், ஃபண்டமெண்டலிஸ்ட் மிரட்டுவாங்க, அடிப்படைவாதிகள் மிரட்டுவாங்க.
அரசியல் கட்சிகள் மிரட்டாது. அரசியல் கட்சிகளோ ஆர் சமூக அமைப்பு நீங்கள் வச்சுங்களேன், சம்திங் சோஷியலாக மக்களோட உரையாடுற எந்த அமைப்புமே வந்து உங்களை வந்து இது அச்சுறுத்தாது. ஓகே, தன்னோட ஒரு ஏதோ ஒன்று பாதுகாக்கணும்னு நினைக்கிற அமைப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அது இது கிடையாது. சமூக அமைப்பு இல்லை, மக்களோட அவங்களுக்கு இது வந்து ஏதோ ஒன்று பாதுகாக்கணும்னு அந்த அமைப்புகள்லாம் அச்சுறுத்தும். அவங்களுக்கு மீடியாவோ இல்லைன்னா சுதந்திரமா பேசுறதோ அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக மாறும். இப்போ இதை மிரட்டல் பற்றி பேசும்போது வேற ஏதாவது கண்டென்ட் பேசும்போது மிரட்டல்கள்லாம் வந்திருக்கும்ல, அது மறக்க முடியாத இந்த மிரட்டல் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்ஸ்லாம். டேரக்டராக 7-8 வருஷமா இருக்கேன். என் ஃபோனுக்கு வந்து மிரட்டல்னு ஒரு கால் வந்ததே கிடையாது. அதெல்லாம் வந்ததே இல்லையா? வந்ததே இல்லை. அதான் சிலது அதிகப்படுத்துறாங்க. என்னன்னா பேசினா ஆட்டோ வரும், அது வரும், சில விஷயங்கள் பேச முடியாது, பயங்கரம், அப்படி இப்படின்லாம் பில்டப் பண்ணுறாங்க. அப்படிலாம் கிடையாது. அதுவும் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. ஓகே மேபி ரொம்ப என்ன ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் ரொம்ப டீப்பாக இறங்கின அனுபவங்கள் எங்களுக்கு இல்லை. பேசுறது விளைய தான் ஒரு கருத்தாக உரையாடலாக இது பண்ணதுக்கெலாம் ஒன்றுமே வந்ததில்லை. ஓகே, கடைசி செக்மெண்ட்டாக நீங்கள் செலிபிரிட்டிஸ் கூப்பிடுவீங்க இல்லை யாராவது பேச்சாளர்கள் இந்த மாதிரி கூப்பிடுவீங்க? இந்த கருத்துக்கு இந்த கண்டென்ட்டுக்கு இவங்கள கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறது எப்படி? அவங்க அது சார்ந்து ஏதாச்சும் எழுதியிருக்கணும், ஏதாச்சும் ஒரு படைப்பில் இருக்கணும், ஏதாச்சும் பேசியிருக்கணும், தென் அவங்க லைஃப் ஏதாச்சும் கனெக்ட் ஆகிருக்கணும். அவங்க தலைப்போட ஏதோ ஒரு வகையில் அவங்க ஒரு கனெக்டடாக இருக்கணும். இப்போ ஒவ்வொரு இந்த நியா நானாக்கு வந்துட்டு நிறைய பேர் ஃபேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் செலிபிரிட்டிஸ், டேரக்டர்ஸ், ஆக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க? நீங்கள் ரொம்ப நெகிழ்ந்த ஒரு தருணம் இவங்க பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி பேசினது அந்த மாதிரியான விஷயங்கள்? இல்லை, விஐபி வந்து நான் உண்மையாக சொல்கிறேன், அது மாதிரியான கால்ஸ் வந்ததில்ல. எப்படி அச்சுறுத்தல் கால் வந்தது இல்லையோ, எனக்கு விஐபி கால்லாம் வந்ததில்லை. மேபி கோபி சாருக்கு வந்திருக்கும். ஓகே, அவருக்கு வந்திருக்கலாம். பட் நான் எனக்கு இதுவாக இந்த காலம் வந்ததில்லை. அப்படி விஐபிகள் பாராட்டுறதை விட எனக்கு என்ன தோணுன்னா, நார்மலாக மக்கள் பேசுகிறாங்க இல்லையா, நம்ம இறங்கினா எனக்கு ரொம்பவே பிடிச்சது, இப்போ இங்கேருந்து மதுரைக்கு ட்ரெயினில் போகும்போது பக்கத்தில் உட்காந்து ஒருத்தர் நியானா நான் பார்த்தாலோ அவரோட இதில் மொபைலில், இல்லைன்னா நியானாவை பற்றி பேசினாலோ அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப இதுவாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அப்படி சில இது என்ன மக்கள் சின்ன சின்ன அங்கீகாரம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அதான் முக்கியம்னு நினைக்கிறேன். இது விஐபி கால் பண்ணாங்களா இல்லைனா விஐபி பேசினாங்களா? இல்லை. கோபி அவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்க அந்த ரேப்போ, தென் கோபி அவர்கள் எந்த இடத்துல தனித்து நிற்கிறாரு இந்த நியா நானா ஷோ மூலியமா? இல்லை, கோபி சார் வந்து அவரோட ஒரு பெரிய பலம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு அடிப்படையாக ஒரு ஜேர்னலிஸ்ட். இப்போ இருக்கிற ஜேர்னலிஸ்ட்டை விட அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவர் சொல்லும் போது ஒவ்வொரு விஷயத்த எனக்கு தனிப்பட்ட உரையாடலாம் நிறைய பேசுவார் அப்படின்றனால அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப வாஸ்ட். ஃபீல்டில் நிறைய போராட்டங்களை பார்த்துருக்காரு, ஃபீல்டில் போய் அதை பதிவு பண்ணியிருக்காரு, நிறைய தலைவர்களை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அனுபவம்லாம் சேர்ந்து நின்று தான் அவர் இப்போ வர்றாரு. அது ஆக்சுவலாக ஒரு ஷோக்கு பெரிய பலம், ஓகே, ஸ்ட்ரென்த் அப்படின்றது ஒரு இது. தென் இதெல்லாம் இவ்வளோ பலம் இருந்தாலும் அவர் வந்து டக்குன்னு ஒரு கிராமத்து பாட்டியை பார்த்தா இலகுவா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். ஓகே, பொதுவாக நான் பார்க்குறது எல்லாம் அவரை அண்ணன் பையன் அப்படின்னு பார்க்குறாங்க. நியா நானாக்கு வரவங்களே அவங்கள இது பண்ணும்போது டக்குன்னு ஏன் அவ்வளோ பேசுகிறாங்க அப்படின்னா, நியா நானால எப்படி இதெல்லாம் பேசுகிறாங்க, என்ன அப்படி பேசுகிறாங்கன்னா, அதுக்கு முக்கிய காரணம் கோபி சாரோட அணுகுமுறையும். அவர் ரொம்ப இயல்பான ஒரு அணுகுமுறையில் இருக்கனால அவர்கிட்ட வந்து ரொம்ப இயல்பாக சில விஷயங்கள் பேச முடியுது. ஓகே, என்னதான் நெருக்கி பழகுனாலும் அந்த ஒரு ஆச்சரியம் கண்டிப்பாக அவர் மேலே உங்களுக்கு இருந்திருக்க கூடும். எந்த இடங்கள்லன்னா, இப்போ நிறைய பேர் கம்பேரிசன் பண்ணுவாங்கல்ல ஆங்கர்ஸ், இந்த மாதிரியான டிபேட் ஷோவில் இவர் யாரையுமே வந்துட்டு தாக்கி பேசாமல் ரொம்ப சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணுவார். ஏதாவது ஒரு இடத்துல ஆச்சரியப்பட்டு இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்பட்டு அவர்கிட்ட கேட்டதுண்டா? எப்படி எல்லாரும் கூடயும் ஒரு இலகுவாக இருக்காரு, அதாவது அதே மாதிரி வார்த்தைகள் தேர்வு இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து எனக்கு அவருக்கு ரொம்ப இதுவாகும். எனக்குன்ற ஒவ்வொரு டீமுக்குமே அவருக்குமே ஒரு நல்ல சிங்க் இருக்கும். ஓகே, சில வார்த்தைகள்லாம் சொன்னால் புரியணும். இப்போ நிறைய இப்போ இது எல்லாமே சில ஷோஸ் பண்ணும்போது எனக்கு தெரியும், ஆங்கர்ஸ் வந்து சில வார்த்தைகள்லாம் தெரியாது அவங்களுக்கு, இன்னமும் தங்கிலீஷில் எழுதிட்டு வச்சிடுற ஆங்கர்ஸ்லாம் பார்க்குறோம். தென் அவரால் டக்குன்னு ஒரு கலைஞரோட ஒரு வசனத்தை கடகடன்னு சொல்ல முடியும் அவரால். ஓகே, ஒரு சங்கத்தமிழ் பாடலை சொல்ல முடியும் அவரால். சேம் வே நான் இப்போ ஹிந்துவில் வந்து ஒரு ஸ்டடியை சொன்னேன்னா அதையும் அவரால் ரிசீவ் பண்ண முடியும், அதையும் கவனிக்கிற ஆளாக இருக்காரு. இந்த எக்ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா, தமிழ் ரூட்டடாக இருக்கிறது, தென் மாடர்னான விஷயங்களை தெரிகிறது, இதான் நியா நானாவோட ஒரு முகம். கோபி சாருக்கு அந்த முகம் இருக்கு. ஸோ அதனால தான் ஆங்கர்லேயே அவங்க வேற ஒரு இதுவாக இருக்காரு. ஓகே,
ஓகே இது வைரல் ஆகும், இது வைரல் ஆகிறது வேணாம், இது பேசு பொருளானாலே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை எப்படி டிசைட் பண்ணுவீங்க? தென் இதெல்லாம் வைரல் ஆயிரும்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் நீங்கள் ஷூராக நினச்சி அது வைரல் ஆயிருமா? வைரல்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறது இல்லை இதில் ஆஃபீஸில். சில இதெல்லாம் நம்மளுக்கு இதுவாக கொஞ்சம் இதுவாகிடுது. அதாவது டீம்லேயே பேசும் போதே ரொம்ப நம்ம ட்ரெண்டு வைரல் இப்படிலாம் வார்த்தைகள்லாம் இருந்துச்சுன்னா அதை இல்லைன்றோம், வேணான்றோம். ஓகே, இப்போவே ஒரு 4 தலைப்புகள் வந்து இது பண்ணிட்டு வந்தோம், செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த 4 தலைப்புகளில் 2 தலைப்புகள் பாலா சார்னு ஹெட் இருக்கார். அவர் வந்து பரவாயில்ல, நீயா நானால வந்து இது வந்து ஒரு பெரிய நம்பர் இதுவாகாது, பெரிய ஒரு ஆனால் இது நீயா நானா பண்ணணும் அப்படின்னு செலக்ட் பண்ணுற தலைப்புகள் ஜாஸ்தி. ஓகே ஓகே, இது சம்வேர் எல்லாருமே ஒரு கன்சர்னாகவும் ஒரு பொறுப்பாகவும் இதை எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, ஒரு மைண்ட் அளவில். ஓகே, இதுவாகுது, இதோட என்ன நிறைய விஷுவல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும், நிறைய பரவுது. ஏன் அப்படி பரவுது அப்படின்னா, இதை நான் வைரல் ஆக்கணும் அப்படின்னு ரொம்ப நோக்கத்தில் பண்ணேன்னா அது பரவாது. இது உண்மையாக இயல்பாக அந்த கான்செப்டுக்கு அந்த சப்ஜெக்ட்டுக்கு உண்மையாக 100% அதுக்கான இது என்ன பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சு பண்ணேன்னா அது உண்மையாக அது பரவும். ஏன்னா அது 100% ஜஸ்டிஃபிகேஷன் அதுலேயே இருக்குது. ஓகே, ஸோ அதை நோக்கி வேலை செய்கிறதில்ல, பேசு பொருள் நோக்கி இது பண்ணுவோம். இது எப்படி பேசு பொருள் ஆகணும்? ஓகே, நம்ம ஒரு விஷயம் எடுக்கிறோம் அப்படின்னா இல்லை இதை பற்றி நிறைய பேசணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு தலைப்புகள் எல்லா தலைப்புகள்லையுமே அப்படி இருக்கு. ஓகே, இப்போ எனக்கு நீயா நானாவில் அந்த ஷோவில் நடக்கிற விஷயங்கள் மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக இந்த விஷயத்த நான் கேட்குறேன். ஒரு இடத்துல வந்துட்டு கோபிநாத் அவர்கள் ஷோ போய்கிட்டு இருக்கும். ஆக்சுவலாக இந்த கிஃப்ட் ராப்பர் வந்துட்டு நான் கடைசியில் தான் கொடுக்கணும், பட் எனக்கு இப்போவே கொடுக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹஸ்பண்டை கூப்பிட்டு கொடுப்பாரு. அந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தை காட்டி. அவர் உடனே கூப்பிட்டு கொடுப்பாரு. இந்த டெசிஷன் எல்லாம் அவர் அங்கேயே எடுப்பாரா, இல்லை அது எப்படி அது ஸ்கிரிப்ட்குள்ளே இருக்குமா, இல்லை இயல்பாகவே நடக்குமா நிறைய விஷயங்கள்? இது ரியாலிட்டி டாக் ஷோ. ஓகே, நீயா நானான்றது ரியாலிட்டி ஷோவோட ஒரு என்ன அதோட யூஎஸ்பி ஆர் அதோட என்ன அதோட ஃபேக்டர், அட்ராக்டிவ் ஃபேக்டர் என்னன்னா அது ரியலாக இருக்கும். ரியாலிட்டி டோட்டலாக அதை நீங்கள் அதை பண்ண தெரிஞ்சால் தான் ரியாலிட்டி டைரக்டர் இல்லையா, அதுக்கான ஒரு இது இருக்குது. அதை டோட்டலாக நீங்கள் ஓகே இதெல்லாம் இப்படி பண்ணால் அதுக்கு அடுத்து நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்லாம் இது பண்ணவே முடியாது. அடுத்த மொமெண்ட் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஓகே ஓகே, ஸோ அதான் அதோட த்ரில், அதான் அதுக்கான ஒரு அதோட எனர்ஜி, நீயா நானாவோட எனர்ஜி. ஓகே ஓகே, ரியாலிட்டி டாக் ஷோ. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஓகே உங்களுக்கு அந்த பதில் நீங்கள் சொல்வீங்க இல்லையா. ஒரு அம்மா இந்த ஷோவில் சொல்லியிருப்பாங்க, பெண் தொழிலாளிகள் ஷோவில் ஒரு பெண் கேட்கும், எங்கள் அப்பாவோட நீங்கள் எப்போ சேர்ந்து வாழ்வீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும். இதுக்கு ஒரு பதில் நீங்கள் எழுதுனா என்ன எழுதுவீங்க? கண்டிப்பாக உனக்காக வாழ்கிறோமா அப்படின்னு எழுதலாம், இல்லைம்மா அது முடியாது, ஏதாவது 2 பாசிபிலிட்டியில் ஏதாவது ஒரு விஷயத்த எழுத முடியும். ரியாலிட்டி டாக் ஷோட ஒரு பெரிய இது என்னென்னா, ரியாலிட்டி ஷோவோட அந்த கேள்வி கேட்டோன்னே உண்மையோட ஒரு இது என்னென்னா, அவங்க சொல்கிற ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து அவர் ரொம்ப நல்லவருமா. இது ஒரு கற்பனைகள் எழுத முடியுமா? இது ஒரு உண்மையாக அவங்க மைண்ட் இருக்குல்ல, அவங்கள அதுக்கு அந்த கேள்வி கேட்டோன்னே அவரை எனக்கு ரொம்ப பிடிக்குமா. ஓகே, அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தான் ஆரம்பித்து ஒவ்வொன்றா பேசுகிறாங்க. இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து இதான் இதோட அற்புதமே. ஓகே, நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், ஓகே அந்த விஷயத்தோட அற்புதத்தை விட்டுட்டு நான் அதை வேற ஸ்டேஜ் பண்ணுறாங்க இல்லைனா வேற ஏதாச்சும் ஒரு இது பண்ணேன்னா நான் அதாவது ஒரு ஷோ நானே கில் பண்ணுறேன்னு அர்த்தம். ஓகே, நானே இப்போ ஒரு படம் எடுக்கிறேன், படம் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல இது வேணும், நீங்களாம் நடிக்க வேணாம், நீங்கள் திரும்பி நின்று நடிங்க அப்படின்னு அதோட கான்செப்டுக்கு விரோதமாக நான் போக முடியாது இல்லையா. ஓகே, ஸோ சம்வேர் ரியாலிட்டி டாக் ஷோவோட அற்புதமே நினைக்கிறது என்னன்னா, அது அப்படியே நிகழும் போது உங்களுக்கு அதுக்கான பொறுமை இருக்கணும். அது அவங்க பேசுறதோட தன்மை உங்களுக்கு புரியணும், அதோட கலாச்சார வேர்கள் உங்களுக்கு புரியணும், அதோட விழுமியங்கள் புரியணும், ஏன் அவங்க பேசுறாங்கன்னு புரியணும். இதெல்லாமே புரிஞ்சு நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். ஓகே, இது வந்து ஒரு கொரோனா அஃபெக்டட் ஷோவில் வந்து நாங்கள் ரியாக்ட் பண்ணியிருப்போம். அவங்க அம்மா வந்து ஒரு முஸ்லீம் வந்து என்னை காப்பாற்றினாரு, இது பண்ணாரு போனாரு அப்படின்னு ஒன்று எங்களுக்கு நாங்கள் ரியாக்ட் பண்ணது எப்படின்னா ஒரு சின்ன ரியாக்ஷன் தான். அப்படியே உண்மையாக வந்தது யாரு, அவங்க என்ன சொல்லுவாங்க, கடவுள்ன்றவாங்க. ஓகே, இது உங்களுக்கு அவங்க முகத்தில் தெரியுது. ஓகே, அவர் கடவுளாக வந்து இது பண்ணுறாருன்னு ஒரு கேள்வியில நீங்க இது வாங்கணும். இதான ஒரு மேஜிக், இதான ஒரு அதோட த்ரில், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அதானே. சும்மா நம்ம அப்புறம் எதுக்கு ஒரு ஷோ பண்றோம், எதுக்கு ஒரு இந்த இதெல்லாம் அனுபவிக்க தானே. ஓகே, வெவ்வேறு தருணங்களை கவனிக்கிறோம், அதை தரிசிக்கவும்
சம்வேர் அதோட நம்மளை மெல்ட் பண்ணவன் தான். இப்போ சில ஷோலாம் போயிட்டு இருக்கும்போது டீம், நான் மட்டும் இல்லை, டீமில் எல்லாமே மெல்ட் ஆகி அழுதுட்டு இருப்பாங்க. ரொம்ப சென்சிட்டிவான டீம் எங்கள் டீம். அது ஒரு மாதிரி ஒரு அந்த இது போயிடுச்சு அப்படின்னா இங்கெல்லாம் எழுதிட்டு இருப்பாங்க. ஈவன் கோபி சாருமே நான் சொல்கிறது என்னன்னா, அவரால் ஹேண்டில் பண்ண முடியாமல் பிரேக் போயிடலாமா அப்படின்னு வரும். ஓகே, இது அதான் அந்த ரியாலிட்டி ஷோவோட கணத்தை தாங்கணும். அது எந்த கணமாக வேணா இருக்கலாம். அது ஒரு எமோஷ்னல் கணமாக இருக்கலாம், இல்லைனா அதோட அரசியல் கணமாக இருக்கலாம். ஓகே, அதோட ஒரு கலாச்சார அதிர்ச்சிக்கெலாம் இருக்கிற ஒரு கணமாக இருக்கலாம். இந்த கணத்தை தாங்கி அதை ஹேண்டில் பண்ணுறது தான் நிகழ்ச்சி. இந்த நியானா டாக் ஷோவில் வந்துட்டு நிறைய பேர் வைரல் ஆயிருக்காங்க, அவங்களே செலிபிரிட்டி ஆயிருக்காங்க. அவங்க தனித்தனியாக போயிட்டு கண்டஸ்டண்ட்டாக வந்தவங்க இன்டர்வியூஸ்லாம் கொடுக்கறத பார்க்க முடியுது. நீங்கள் பார்ப்பீங்களா? தென் அவங்களாம் உங்களுக்கு நன்றி தெரிவிப்பாங்களா? கால் பண்ணி, சார் உங்கள் ஷோக்கு வந்திருந்தேன், இப்போ நான் ஃபேமஸ் ஆகிட்டேன், தனியாக இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்ல இது பண்ணுவாங்க. தென் ஒன்ஸ் அது போயிட்டாங்கன்னா அவங்க வெவ்வேறு உரையாடலில் அப்படியே போயிடுவாங்க. சில பேர் ரொம்ப நல்லா பேசுகிறவங்க இருப்பாங்கன்னா அவங்க வேறு தலைப்புகளில் நாங்களே கூப்பிடுவோம். ஓகே, ஆமாம், இந்த தலைப்புக்கு வந்து அவர்கிட்ட அந்த சென்ஸ் இருக்குது, அவரை திரும்ப கூப்பிடணும் அப்படின்னு. ஓகே, ஐ மீன் முன்னாடி போனவங்கள நீங்கள் அனலைஸ் பண்ணி மறுபடியும் ரெகக்னைஸ் பண்ணி கூப்பிடுவீங்க. ஓகே, உங்கள் ஷோக்கு வந்துட்டு இல்லை இந்த ஷோவில் வந்துட்டு நான் பேசி எனக்கு ரொம்ப டிஃபேம் ஆயிடுச்சு, நிறைய பேர் என்னை திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ரெஸ்பான்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல? கால் வந்ததில்லை, எனக்கு கால் பண்ணி இதுவாலாம் சொன்னதில்லை. பட் 1-2 பேர் இதுவாயிருக்கு, என்ன இது பண்ணுறாங்க. ஆனால் இது என்ன எப்படி எடுக்கிறாங்கன்னா, அது ஒரு மாதிரி காமிக்கலாகவும் சொல்கிறாங்க. இப்படி வந்துட்டேன் சார், பயங்கரமாக கலாச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப ஒரு மாதிரி அழுத்தத்தில் இருக்கேன் அப்படின்ற மாதிரியான இது டீமுக்கு ரெஸ்பான்ஸ் வந்ததில்லை. இப்போ அந்த ஷோவில் நடக்கக்கூடிய குட்டி குட்டியான பிரச்சனைகள் இருக்கும், இது மக்களுக்கு தெரியாது, ஈவன் எனக்குமே தெரியாது. அது மாதிரி ஃபேஸ் பண்ணுறதுலாம் என்ன? ஏன்னா இப்போ நானே பார்க்கும்போது பேசிகிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் நான் பார்ப்பேன், அந்த ஒரு ரோல் வந்து ஒருத்தருக்கு மட்டும் மைக்கே போகாது, ஆனால் அப்பப்போ அவர் கேட்டுகிட்டே இருப்பார். அவங்களாம் வந்து ஷோ முடிச்சோ இல்லை உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்களா, நான் மைக் கேட்டே இருக்கேன், மைக் கொடுக்கவே இல்லை அவங்க, எனக்கு அவர் சாரும் எனக்கு கொடுக்கவே சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஷோவோட இதில் ஆட்கள் உள்ள அதிகம். ஒரு 30 பேர், அங்கே 30 பேர், 60 பேர். ஆங்கர் கெஸ்ட் வந்துட்டா கெஸ்ட்டு, அதில் இல்லைனா சம்திங் டெக்னீஷியன், அது ஒரு கப்பலை ஓட்டுற மாதிரி. ஓகே, பெரிய கப்பலாக இதுவாகிட்டு இருக்கோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு இப்போ ஒவ்வொரு ரோக்கு ஒரு மைக் கொடுக்கறது. ஓகே, எல்லாரையும் ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து எல்லாரையும் அட்ரஸ் பண்ணிடுவோம், எல்லாரையும் பேச வச்சுருவோம். ஸோ இப்படி, அதாவது ஃபஸ்ட்டு எந்த கேள்வி கேட்குறோமோ அது எல்லாருமே பதில் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்படிலாம் ஒரு ரெக்டிஃபை பண்ணுறது தான் இது வேலையாக, பெரிய வேலை. இதை கொஞ்சம் நாங்கள் எல்லாருக்கும் ரிலாக்ஸாக நடத்திக்கிட்டே இருக்கலாம், 7-8 ஹவர் ஆகும். ஸோ அப்படி பண்ணிட முடியாது. இது ஒரு அவங்க ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்காங்க, அவங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்துருவோம். நீங்கள் ரெப்ரசன்ட் தான் பண்ணுறீங்க. ஓகே, ஒரு தலைப்புக்கு அவங்க ஒரு ரெப்ரசன்டேஷனாக அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அதில் பேசுவாங்கன்ற ஒரு தன்மையில் தான் வராங்க எல்லாமே. ஓகே, தென் இஷ்யூஸ் இருக்கும். ஷூட்டிங் நார்மலாகவே சின்ன ஷூட்டிங்லேயுமே இருக்கும். அப்படின்றப்ப இத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல இஷ்யூஸ் இருக்கும். பட் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸில் எங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரெக்டிஃபை பண்ண முடியுது. எனக்கு ஒரு ஷோ வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நியானானால. என்ன அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் செலிபிரிட்டிஸ் வச்சே போயிருந்தீங்க. கிட்டத்தட்ட எல்லாம் டாப் மோஸ்ட் டேரக்டர்ஸ், பார்த்திபன் சார், லிங்குசாமி சார், இந்த பக்கம் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் ஆர்ட் சினிமா அண்ட் கமர்ஷியல் சினிமான்னு சொல்லிட்டு கம்பேரிசன். அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அந்த சமயத்தில்? அது எவ்வளோ நேரம் அந்த ஷூட் போச்சு? ஒரு நாள் ஃபுல்லாக போயிருக்கும்ல? இல்லை, அவ்வளோலாம் இல்லை. 3 மணி நேரம் 4 மணி நேரம், அவ்வளோதான். 4 மணி நேரம் ரெகுலர் இதில் தான். அது ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இதில் பண்ணது. ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சென்னையில் நடந்துச்சு, அதை ஒட்டி நடந்த உரையாடல் அது. ஓகே, அவங்க எல்லாம் இதுவாக ஃப்ரெண்ட்லியாக ஒரு இதில் இதுவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இப்போது சில கண்டென்ட்ஸை வந்துட்டு நம்ம கட் பண்ணவே மனசு வராது, ஏன்னா அந்த கண்டென்ட் ஃபுல்லாகவே அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது? கண்டிப்பாக சொல்ல முடியாது, ஒன்றுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஞாபகம் வர ஏதாவது ஒரு கண்டென்ட்லாம் சொல்ல முடியுமா? இதெல்லாம் கட் பண்ணவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, 1 மணி நேரத்துக்கு எப்படி கொடுக்கறதுன்னு நாங்கள் யோசித்தோம், 1 மணி நேரத்தில் கொடுத்தா தீர்வாகக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக இல்லை அது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசித்த ஒரு விஷயம் இருக்குது. ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து ரொம்ப வலிமையாக இதுவாக இருக்கும், ஹெவியாக இருக்கும். சம்திங் அது அதான் இந்த இதில் ஒன்று இருக்குது, எடிட்டிங்கில் வந்து நீங்கள் கொஞ்சம் அதை நார்மலாக ஆடியன்ஸை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு நம்மளோட பெரிய விருப்பு, நம்மளோட கலைத்தாகம், இதை பயங்கரமாக இந்த இது வைக்கணும், இது வச்சாதான் இது இதுவாகும் அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் அதை எடுத்து தான் ஆகணும். டியூரேஷன் தான் முக்கியம். ஓகே, 44-45 இருக்குன்னா அந்த டியூரேஷனுக்கு நம்ம கரெக்டாக அதை ப்ராப்பராக பண்ணிடணும் அப்படின்னு அதை ஜஸ்டிஃபை பண்ணுறது. அது எடுக்கும், வாரம் வந்து இருக்கும். ஒரு நல்ல கண்டென்ட் இது நல்லா இருக்குமே, உள்ளே வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றது இருக்கும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த நியானான ஷோ இன்னும் நிறைய எபிசோட்ஸ் போகணும், நிறைய வெற்றிகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்.
நன்றி சார். நன்றி நன்றி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசன் நடிக்கும் இந்தியன் 2 திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.